வெல்கம் டு சினிஸ்பாட் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் வடச்சென்னை 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். வெற்றிமாறன் அவர்கள் வடச்சென்னை 2 கன்ஃபார்மாக தனுஷோட தான்னு சொல்லியிருக்காரு. வடச்சென்னையோட நிஜமான தொடர்ச்சியே அன்பு கேரக்டரை பற்றி தானும் அது தனுஷுக்கு தான் சொந்தம்னு சொல்லியிருக்காரு. லீடாகவும் அவர் தான் ஆக்ட் பண்ண போகிறாருன்னு, ப்ரொடியூசராகவும் அவர் தான் இருக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. வடச்சென்னை 2 ஷூட்டிங் 2026 ஸ்டார்ட் ஆகும்னு தனுஷே குபேரா ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார். இது தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ்னே சொல்லலாம். ரீசெண்டாக கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்து பண்ண போகிற நார்த்து சென்னை கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் வடச்சென்னை 2ன்னு. இது வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். வடச்சென்னை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த ஒரு சில கேரக்டர்ஸோ இல்லை ஒரு சில செட்டிங்ஸோ இதில் இருக்கலாம்னும், ஆனால் இது டைரெக்டாக வடச்சென்னை கூட கனெக்ட் ஆகாதுன்னும் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வடச்சென்னை வேர்ல்டை யூஸ் பண்ண தனுஷும் வெற்றிமாறனுக்கு என்ஓசி கொடுத்துருந்தாரு. ஸோ சிம்புவோட ஃபிலிம் வேறு, வடச்சென்னை 2 வேறு. வெற்றிமாறனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கலைப்புலி எஸ் ப்ரொடக்ஷனில் சிம்புவோட படம், கலைப்புலி எஸ் டைரக்ஷனில் சிம்புவோட படம் முடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் சூர்யாவோட வாடிவாசல் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தனுஷோட வடச்சென்னை 2 ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வடச்சென்னை யூனிவர்ஸில் சிம்புவோட ஒரு புது படம் வந்தாலுமே நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது வடச்சென்னை 2க்கு தான். தனுஷோட தான் 2026 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ரொம்ப நாளாக இந்த மூவிக்காக எல்லாரும் காத்துட்ருக்கோம். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரியான படத்தை தருவாங்கன்னு நம்புகிறோம். என்னதான் இந்த மூவிக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தாலுமே வடச்சென்னையில் ஒரு மெயின் கேரக்டராக இருந்தது டேனியல் பாலாஜி. இப்போ அவர் இல்லை. 2024 மார்ச் 29 அன்னைக்கு கார்டியாக் அரெஸ்ட்னால காலமாயிட்டாரு. வடச்சென்னையில் டேனியல் பாலாஜி தம்பி கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. டேனியல் பாலாஜியோட ப்ரெசன்ஸ் வடச்சென்னையில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லாமல் வடச்சென்னை 2 எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு அவரோட கேரக்டரை ஸ்டோரியில் இருந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களா இல்லை அவரோட ஃபேட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது ஸ்டோரியோட டைரக்ஷனையே மாற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வடச்சென்னை 2 பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. வீடியோவில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் சினிஸ்பாட்டுடன்.